ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சுகர் பீடை ஷேப்லலாம் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் டிசைன், அதாவது திலகம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சதுரம், ஸ்கொயர் ஷேப் ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு சர்க்கிள், மூணும் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வந்து போட்டு பழகிக்கோங்க. பழகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம், இப்போ ஒரு டிசைன் வரைகிறோம், அதிலெல்லாம் ஷார்ப் எட்ஜஸ் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கர்வ் லைனு இதையும் போட்டு பழகிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு 2-3 போட்டு காட்டுறேன். போட்டு காட்டிட்டு நீங்களும் இதே மாதிரி டிசைன் போட்டு பழகிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் நிறைய டிப்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மல் காட்டன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம நார்மலாக தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நூல் வந்து இது இல்லை. நீங்கள் வந்து கடைகள், ஆரி ஒர்க்கு கடைகளில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கொஞ்சம் அந்த ஜர்தோசி இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது காட்டன் கொஞ்சம் மிக்ஸ் ஆகியிருக்கும். அதனால் இது நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் சூயிங் த்ரெட்டே வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த ஷூயிங் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். போட போட உங்களுக்கு வந்து நல்லா பழகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி தான் ஒரு சுகர் பாக்ஸில் நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் சுகர் பீட்ஸை. அப்போ நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா நீடியில் வந்து நம்ம லோட் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நான் இந்த உட்டன் நீடில் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அந்த த்ரெட்டெல்லாம் பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னு தெரில, நான் நேற்று போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்தது. போட போட வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த த்ரெட்டு வந்து ஏன் இந்த ப்ராப்ளம் வருது நான் ஃபீல் பண்ணுறேன்னா, நான் அந்த த்ரெட்டெல்லாம் வாங்கி ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடியே நான் படிக்கும்போதே வாங்கினது. அதனால் ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம் பார்த்திங்களா, அதனால் கூட இந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால தான் உங்களுக்கு நான் நிறைய டிப்ஸ் சொன்னேன் பார்த்திங்களா, இதுவும் ஒரு டிப்ஸு தான். அதாவது நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், சுகர் பீடாக இருக்கட்டும், நார்மல் ஷூயிங் த்ரெட்டு, டெய்லரிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டாக இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கி ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நார்மல் டெய்லரிங் மிஷின்லேயே நீங்கள் பாருங்கள், வாங்கி ஒரு 1 இயர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய த்ரெட்டு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் அப்பப்போ வேணுங்கிறத அளவாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து ஃப்ரேமுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு அந்த ஃப்ரேமில் போய் இடிச்சிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. ஃப்ரேமுக்கு சைடில் ஒட்டி போடாமல் ரிங்கு பக்கத்துலேயே போட்டிங்கன்னா அந்த ரிங்கில் போய் சிக்கிக்கிடும். அதாவது தட்டிகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பீடை பொறுத்தளவில் 2 பீடாக தான் கொடுக்கணும். சப்போஸ் இன்னொரு பீடு 3 பீடு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 2 அல்லது 3 அப்படி கொடுங்க. இந்த மாதிரி கர்வ் லைன் வரும்போது நீங்கள் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். நான் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் வந்து அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப லைட் கலர் எடுத்ததுனால அதில் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது சாரீக்கு ப்ளவுஸோட கலர்லையே நீங்கள் ஷூயிங் த்ரெட் எடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள். இது அனதர் டிப்பு. என்ன கலர் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போனா நம்ம வந்து வெளியில் அவ்வளோவா அசிங்கமாக தெரியாது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீடில் லோட் பண்ணும்போது நீடிலோட ஹூக் வந்து மேல் பார்த்து தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது வந்து நீடில் வந்து நமக்கு அதில் லோட் பண்ண முடியும். லோட் பண்ணி முடித்தோடனே அந்த கீழே நம்ம நீடில் பஞ்ச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்போ பண்ணும்போது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷனில் தான் உங்களுடைய ஹூக் இருக்கணும். அந்த நீடில் ஹூக்கை வந்து கீழே விடும்போது நீங்கள் டைரெக்ஷன் எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது டைரெக்ஷன் வந்து நமக்கு நீடியிலேருந்து மேலே எடுக்கும்போது பின்னாடி பார்த்து இருக்கும். நம்ம டேர்ன் பண்ணும்போது தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற டைரெக்ஷனுக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே பிடிச்சிருக்க த்ரெட்டு
ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க. நான் வந்து டைட்டாக பிடிச்சதுனால எனக்கு ரொம்ப டைம் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. லைட்டாக பிடிச்சேன்னு பேருக்கு மட்டும் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு வந்து அது சின்ன சிங்கிள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அது என்ன ஆகும்னா பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கட் ஆயிரும், அந்த ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஜரியாக இருந்தாலும் சரி, சில்க் த்ரெட்டாக இருந்தாலும், சூயிங் த்ரெட்டாக இருந்தாலும் நீங்கள் லைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. கீழே பிடிச்சி ஒரு பிடிக்கணும்னு ஒரு இதுக்கு மட்டும் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம பிடிச்சா மட்டும்தான் நம்ம ஹூக்கில் மாட்ட முடியும். அதனால் அப்படி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுக்காதீங்க. அதுதான் இப்போ நமக்கு நிறைய டிப்ஸ் இப்போ சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். எனக்குமே நான் வந்து இந்த நீடில் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, ஒரு நீடில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம புதுசாக இப்போ எனக்கு இப்போ இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா நான் இந்த நீடியில் வாங்கிட்டு யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே புதுசாக வச்சுருந்தேன். இந்த நீடியில் த்ரெட்டை மாட்டும்போது பிடிச்சி இழுக்குது. எனக்கு அந்த நீடில் உள்ள ஹூக் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் எனக்கு ரொம்ப லேட்டாச்சு. அதனால் நான் கொஞ்சம் போட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் காமிச்சிருக்கேன். ஆனால் சொல்ல வேண்டிய டிப்ஸை ஷேர் பண்ணிட்டு அப்புறம் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து எந்த நீடியில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்கள். அது அப்புறம் பழகிரும் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த நீடியில் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அந்த ஹூக் எதுவும் உடையாத பார்த்து நீட்டாக வச்சுக்கோங்க. அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பழகிட்டுன்னா அந்த நீடில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆரி எம்ப்ராய்டிங்கு. அதுவும் பார்த்தா நம்ம போட தான் நமக்கு வந்து வரும். நம்ம போட்டுட்டு கொஞ்ச நாள் நல்லா பழகி ப்ளவுஸெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தாலும் நம்ம கொஞ்சம் வேறு சிச்சுவேஷனுக்காக நம்ம முடிக்காமல் இருந்தோம்னா திருப்பி நம்ம அதை புதுசாக பழகுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன நம்ம கொஞ்சம் பழகுனதுனால டக்குன்னு பிக்கப் பண்ணிடுவோம். அதனால் இதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை அப்படியே ஏதோ ஒரு 1-2 ப்ளவுஸ் உங்களுக்காவது போட்டுகிட்டே இருங்க. அப்போனா உங்களுக்கு வந்து அது டச்சு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக 2 ஸ்டிச்சாக 2 பீடாக போட்டாச்சு. நேற்றே சொன்ன மாதிரி தான் கீழேருந்து நீடில் எடுக்கும்போது வேகமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ சப்போஸ் நம்ம ஏதோ பீடு இப்படி எடுத்துட்டோம், ஸ்டிச்சு கரெக்டாக விழலைன்னு அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அல்லது நமக்கு நூல் எதுவும் பிசுறு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா உருவிடுங்க. அந்த பீடை உருவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி லோட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக இருக்கும். 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். கீழேருந்து நீடில் எடுக்கும்போது லூப்பு கொஞ்சம் நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பீடை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துக்கோங்க. இதே மெத்தடு தான் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எண்ணாட் போடும்போது ஃபஸ்ட்டு லூப்பை பெருசாக எடுத்துக்கோங்க. அந்த லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் எடுத்துகிட்டு மேலே எடுக்கும்போது ஃபஸ்ட்டு லூப் சின்னதாயிரும். அப்புறம் கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட் வந்து கரெக்டாக விழுந்துடும். பாருங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதே மாதிரி போட்டு பாருங்கள். நான் சுகர் பீடில் தான் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சுகர் பீடுக்கு அடுத்த லெவல் வந்து 2mm பீடு இருக்குது. அந்த பீடை வச்சு நான் இப்போ அந்த ஷேப் 2ம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த ஷேப்ஸில் ஒர்க் பண்ணும்போது எப்படி வரணும்னா, நம்ம தமிழ் எழுத்து அக்கன்னா இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேப்பில் நமக்கு கார்னரில் இருக்கணும். அந்த மேல் கார்னரு, அப்புறம் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் நம்ம அந்த முக்கோணம் மாதிரி, அதாவது அக்கன்னா மாதிரி ஷேப்புக்கு நமக்கு வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுடைய ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 by 1 ஸ்டிச் பண்ணிவிட்டு
காமிக்கிறேன். 2mm பீடு. இந்த 2mm பீடை எப்படி லோட் பண்ணுங்கிறது மெத்தட் இருக்குது. நம்ம 1 by 1 தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடு 2 2 ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா? இப்போ 2mm 3mm 4mm 5mm அப்படி போக சைஸ் போக போக அதனுடைய பீடு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா 1 by 1 தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஃப்ரேமுக்கு அடியில் நான் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு நிறைய வந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன் நாட் போட்டுட்டு. அதனால் எனக்கு அது மாற்றி வந்ததுனால திருப்பி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது கீழே எந்த நூலும் இல்லாமல் கரெக்டாக பார்த்து இந்த நம்ம ஒர்க் பண்ணுற நூல் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு வந்து மற்ற எந்த நூலும் இது கூட ஆட் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேக் ஸ்டிச் போட்டு, பேக் ஸ்டிச்னால் முதல்ல ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 1 by ஒவ்வொரு ஸ்டோனாக ஒவ்வொரு பீடாக பார்த்தீங்கன்னா நான் சார் திலகம் ஷேப்பில் போட்டது வீடியோ எப்படியோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எடுக்காமல் மிஸ் ஆகிருக்குது. நான் சொல்கிறேன் அது மாதிரி நான் பண்ணுங்கள், இல்லது இன்னொரு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சதுரம் அந்த மேலமான இடத்துல ஷேப் பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சேன். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நேராக எப்படியோ கொஞ்சம் ரைட் ஆகிடுச்சு பண்ணிவிட்டு அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி வரும் பொழுது நீங்கள் டேர்ன் பண்ணுவீங்களா, நெக்ஸ்ட்டு டேர்ன் பண்ணும்போது ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தால நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த அக்கன்னா ஷேப் வந்து இந்த பீடு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், ரவுண்டில் நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எங்கேருந்துனாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த திலகம் ஷேப்பில் நீங்கள் திலகம் ஷேப்லேயுமே சிலர் எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னா மிடில் இருந்து கூட ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணி அடுத்து சைட்லேயே எண்ணாட் போடுறது அளவுக்கு வச்சுக்குவாங்க. அப்படியும் ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணது எப்படின்னா மேலே இருந்து அந்த டிப்பில் இருந்து நான் சுகர் பீடை 2mm பீடை ஸ்டிச் பண்ணிட்டு வந்து அடுத்து இந்த பக்கத்துலேயே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், மேலே ஒரு பீடு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த அக்கன்னா ஷேப்பை கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் போட்டதில் அக்கன்னா ஷேப் உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியோ வீடியோ எடுக்கிறது மிஸ் ஆயிடுச்சு அந்த திலகம் ஷேப்பில் நாட் போடும்போது. அதனால தான் நான் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் சொல்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டேர்ன் பண்ணும்போது ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் டேர்ன் பண்ணும்போது கார்னரில் ஒரு சின்ன ஒரு பீடை போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க, குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு டேர்னிங் திருப்பி அதுலேயும் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பீடை போட்டிங்கன்னா இந்த அக்கன்னா ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அது எப்படியோ வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, இது போடும்போது பாருங்கள் உங்களுக்கு தெரியும். 2 பீடு தள்ளி நீங்கள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அந்த இடத்துல ஸ்டிச் கொடுக்காம வந்து இப்போ மேலேருந்து கீழே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம் பார்த்தீங்களா, இதை முடித்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம கீழே லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துக்கு கீழே கொண்டு வந்து ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த செயினை நீங்கள் லாக்காக போட்டுட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ரவுண்ட் ஷேப்பில் ஈஸியாக போட்டுக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதே மெத்தடு தான் 1 by 1 போடணும். சுகர் பீட்னா 2 by 2 ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், எதாவது டவுட்னா கேளுங்க, அல்லது நம்ம டிசைன் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சுகர் பீடு அவுட்லைன் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அது நல்லா புரியலைன்னா அதுலேயும் பார்த்துக்கோங்க. இப்போ என்னமோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு எப்படின்னு தெரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்க. நான் இன்னொரு டிசைன் போட்டு ஒரு வீடியோ கூட உங்களுக்காக போட்டுறேன். புதுசாக பார்க்குறவங்க வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும், என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அதாவது டெய்லரிங், அப்புறம் ஆரி ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டிங், ரிப்பன் எம்ப்ராய்டிங், ப்ரூச்சஸ்ஸு, இந்த 5 டாப்பிக்கில் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த டாபிக்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எந்த டாபிக் இந்த 5 நான் சொல்கிற 5 டாபிக் மட்டும் நீங்கள் என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்காக நெக்ஸ்ட்டு வீடியோவை அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டேர்னிங் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா நம்ம அதுலேயே நாட் போடாமல் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் போச்சுல கீழ் லைனு, அந்த லைனுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு செயின் போடுறேன். போட்டுட்டு அடுத்த செயினை நான் லாக்காக போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுதான் மெத்தடு. இப்படி பண்ணும்போது அந்த கார்னர்லாம் வளையாமல் நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அந்த ஷார்ப்பாக இருக்கும் அந்த எட்ஜஸ்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. நான் டிசைன் போடும்போது உங்களுக்கு அதை இன்னுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜுக்கு சுகர் பீடை அவுட்லைனாக கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்களும்
நீங்கள் வந்து என்னோடய நம்பர் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய இமேஜ் ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். வேறு எதுவும் டவுட் வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. நான் ஆரி ஒர்க்கு, டெய்லரிங் அந்த 5 டாபிக் சொன்னேன்ல, அதில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பீடு தள்ளி கொண்டு வந்து தான் லாக் போடுறேன். இப்படி போடும்போது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே கம்ப்ளீட் பண்ணோங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக வந்துடும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எண்ணாட்டும் போட்டு பாருங்கள், அப்போ தான் அது வரும். ஏன்னா எண்ணாட்டு போடலை தெரியலை அப்படின்னா நம்ம போடுற டிசைனே வேஸ்ட் ஆயிரும். அதை பிடிச்சி இழுக்கும்போது அவ்வளோ உருவிடும். அதனால் எண்ணாட்டு போட்டுக்கிட்டே இருங்க, போட நமக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.